ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 2024 தமிழரசு மேகசினில் கொடுக்கப்பட்ட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அந்த தலைப்புகள் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். குரூப் 2 குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நவம்பர் 2024 இந்த தமிழரசு மேகசின் எனக்கு போஸ்டல் மூலமாக கிடைக்கல, என்னோடய ஃப்ரெண்டு லிங்க் மூலமாக தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. மேகசினோட இண்டெக்ஸில் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான திருக்குறள், அதை பார்க்கலாம். கருமம் சிதையாமற் கண்ணோட வல்லற் குரிமை உடைத்தீ உலகு. இதற்கான பொருள் என்னன்னா, கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு தான் இந்த உலகமே உரிமையுடையதாகும். நமக்கு சிலபஸில் திருக்குறள்ங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் இந்த திருக்குறள் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த திருக்குறளை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு மலையேற்ற திட்டம். இது ரீசெண்டாக 24/10/2024 தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்துக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு போர்ட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. www.trektamilnadu.comனு ஒரு போர்ட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டோட வனம் மற்றும் வன உயிரின பகுதிகளில் ஒரு நிலையான முறையில் மலையேற்றம் மேற்கொள்ளுதல். பர்மிஷன் இல்லாமல் நிறைய பேர் ட்ரெக்கிங் போகிறாங்க, அதனால பல பிரச்சனைகள் வருது. எக்ஸாம்பிள் குரங்கணி தீ விபத்து. ஸோ அந்த குரங்கணி மலையில் நடைபெற்ற தீ விபத்துக்கு முக்கிய காரணமே பர்மிஷன் இல்லாமல் ட்ரெக்கிங் நிறையா பேர் போயிட்டு அங்கே தீ விபத்து நடந்திருக்கும், அதில் நிறைய பேர் மாட்டி இறந்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு மெயின் பிரச்சனையாகவே இருந்துச்சு அந்த டைமில் 2018. ஸோ நிலையான முறையில் மலையேற்றம் மேற்கொள்வதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் தமிழ்நாடு மலையேற்ற திட்டம். இது யார் தொடங்கி இருப்பாங்கன்னா, 2 பேரோட கூட்டு முன்னெடுப்பில் தொடங்கப்பட்டிருக்கும். ஒன்று தமிழ்நாடு வன அனுபவ கழகம், மற்றொன்று தமிழ்நாடு வனத்துறை. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருப்பாங்க. இந்த திட்டத்தோட குறிக்கோள்கள் என்ன? இயற்கை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொது மக்களிடையே ஏற்படுத்துதல், வனப்பகுதியை ஒட்டிய மக்களுக்கு நிலையான வாழ்வாதாரம் ஏற்படுத்துதல், வனம் மற்றும் வன உயிரின பாதுகாப்பிற்கு வலு சேர்த்தல், மாநிலத்தில் சூழல் சுற்றுலாவை வலுப்படுத்துதல். இந்த திட்டத்தில் 14 மாவட்டங்களில் 40 மலையேற்ற பாதைகள் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 40 மலையேற்ற பாதைகளும் ஒரு விதி கீழே தான் அங்கீகரிச்சிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் 40 தேர்ந்தெடுக்கப்பட்ட மலையேற்ற பாதைகள் தமிழ்நாடு வன உயிரின மலையேற்ற ஒழுங்குமுறை விதிகள் 2018 கீழ் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ என்னென்ன மாவட்டம், அந்த மாவட்டத்தில் எத்தனை மலையேற்ற பாதைகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் மாவட்டம் நீலகிரி. ஸோ அதில் மொத்தம் 10 மலையேற்ற பாதைகள் இருக்குது. அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம் 7 மலையேற்ற பாதைகள் இருக்குது. திருப்பூர் மாவட்டம் 2 மலையேற்ற பாதைகள் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1 மலையேற்ற பாதை. திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 மலையேற்ற பாதைகள். தென்காசி மாவட்டத்தில் 3 மலையேற்ற பாதைகள். தேனி மாவட்டத்தில் 3 மலையேற்ற பாதைகள். விருதுநகர் மாவட்டத்தில் 1 மலையேற்ற பாதை. மதுரை மாவட்டத்தில் 1 மலையேற்ற பாதை. திண்டுக்கல் மாவட்டத்தில் 3 மலையேற்ற பாதைகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 மலையேற்ற பாதைகள். சேலம் மாவட்டத்தில் 3 மலையேற்ற பாதைகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2 மலையேற்ற பாதைகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் 1 மலையேற்ற பாதை. ஸோ மொத்தம் 14 மாவட்டங்களில் இருக்கிற எல்லா மலையேற்ற பாதைகள் கூட்டி பார்த்தீங்கன்னா 40 மலையேற்ற பாதைகள் வந்துடும். ஸோ இந்த திட்டத்தின் கீழே 14 மாவட்டங்களில் 40 மலையேற்ற பாதைகள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக கூட நமக்கு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. எந்த மாவட்டத்திலேருந்து எத்தனை மலையேற்ற பாதைகள் இருக்குன்னு கேட்கலாம். இல்லைனா அந்த 14 மாவட்டங்களில் இல்லாத ஒன்று கொடுத்துட்டு ஸோ இந்த திட்டத்தின் கீழே பிறந்தாத மாவட்டம் எதுன்னு கூட கேட்கலாம். ஸோ இதை நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த திட்டத்தோட அம்சங்கள் என்னென்னா, இப்போ மலை ஏறணும், மலை ஏறுறதுக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுவாங்க. ஸோ அந்த மலை ஏறுவதற்கான வழிகாட்டியை யாரை இந்த திட்டத்தின் கீழே அங்கீகரிக்கிறாங்கன்னா, காடுகள் குறித்த பாரம்பரிய அறிவை கொண்ட 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின மற்றும் வனங்களை ஒட்டியுள்ள கிராமங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மலையேற்ற வழிகாட்டிகளாக தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த மலையேற்ற வழிகாட்டிகளுக்கு தொழில்முறை பயிற்சியும் வழங்குவாங்க. அந்த தொழில்முறை பயிற்சியில் என்னென்னலாம் அடங்கும்னா, வன ஒழுக்கம், திறன் மேம்பாடு, முதலுதவி, விருந்தோம்பல், சுகாதாரம், பல்லுயிர் பாதுகாப்பு, அவசர நிலைகளை கையாள பாதுகாப்பு பயிற்சி. ஸோ இந்த தொழில்முறை பயிற்சி அவங்களுக்கு வழங்கிடுவாங்க. அடுத்து மலையேற்ற வழிகாட்டிகளுக்கு என்னென்ன உபகரணங்கள்லாம் கொடுப்பாங்கன்னா, சீருடை, மலையேற்ற காலணிகள், முதுகுப்பை, தொப்பி, முதலுதவி பெட்டி, தண்ணீர் குடுவை, வெந்நீர் குடுவை, மலையேற்ற கோல்,
தகவல் தொடர்பு சாதனங்கள், விசில் மற்றும் திசைக்காட்டி. ஸோ இந்த உபகரணங்கள்லாம் மலையேற்ற வழிகாட்டிகளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த திட்டத்தில் மலை ஏறுறவங்களுக்கும் மலையேற்ற வழிகாட்டிகளுக்கும் காப்பீடு உண்டு. ஸோ நமக்கு கேள்வி கேட்கலாம், காப்பீடு இருக்கான்னு கேட்கலாம். காப்பீடு கட்டாயமாக அனைத்து மலையேற்ற வழிகாட்டிகளுக்கும் அனைத்து மலை ஏறுபவர்களுக்கும் காப்பீடு உண்டு. இந்த திட்டத்துக்கு கீழே யாரெல்லாம் அனுமதிப்பாங்கன்னா 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் மலையேற்றத்திற்கு முன்பதிவு செய்வதன் மூலம் அனுமதிக்கப்படுவார்கள். 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர் ஒப்புதல் கடிதம் மூலம் அனுமதிக்கப்படுவாங்க. 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர் அனுமதியுடன் எளிதான மலையேற்ற பாதைக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க. இந்த திட்டத்தில் முக்கியமாக என்ன ஸ்பெஷல்னா, தனியாக ஒரு போர்ட்டல் ஆரம்பிக்கிறாங்க. www.trektamilnadu.com ஒரு போர்ட்டல். அந்த போர்ட்டல் மூலமாக என்னென்ன பண்ணலான்னா, ஸோ அந்த போர்ட்டல் மூலமாக முன்பதிவு நம்ம செய்ய முடியும். நம்ம எந்த மலையேற்ற பாதை செலக்ட் பண்ணுறோமோ அந்த மலையேற்ற பாதை பற்றிய அனைத்து டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது புகைப்படம், காணொளி காட்சிகள், விதிமுறைகள், 3D அனிமேஷன், அத்தியாவசிய விவரங்கள், ப்ளஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இது எல்லாமே இந்த வெப்சைட் மூலமாக, அதாவது இந்த போர்ட்டல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்கே அதாவது இந்த போர்ட்டல் மூலமாக மட்டும்தான் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நம்ம என்னென்னா அந்த மலையேற்ற பாதைக்கு மலையேற்றம் நம்ம செய்ய முடியும். நம்ம கையில் கொடுத்து அனுமதி வாங்க முடியாது. ஸோ 100% என்னென்னு பார்த்தீங்கன்னா இணைய வழி பரிவர்த்தனை மட்டும்தான் இதில் அலோட். ஓகேவா? ஸோ இதுதான் தமிழ்நாடு மலையேற்ற திட்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இரண்டாவது தலைப்பு பெண்களின் பாதுகாப்பிற்கான இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டம். இந்த இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டம் தமிழ்நாடு அரசு தற்போது சென்னையில் தான் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய அம்சம் என்னென்னா, சென்னையில் மொத்தம் 250 இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த 250 இளஞ்சிவப்பு ஆட்டோக்களையும் பெண் ஓட்டுநர்கள் தான் இயக்க போகிறாங்க. அந்த ஆட்டோவில் காவல்துறை உதவி எண்களுடன் பொருத்தப்பட்ட ஜிபிஎஸ் கருவியும் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையில் அந்த ஆட்டோவை நம்ம ட்ரேஸும் பண்ணிக்கலாம். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக பயணிக்கும் வகையில் தான் அந்த ஆட்டோக்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் பெண்கள் சுய தொழிலில் சிறந்து விளங்கணும், அதற்காக ஊக்கப்படுத்துகிறாங்க. மற்றும் ஓட்டுநர் உரிமம் பெற்ற பெண்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற தேவையான தகுதிகள் என்னென்னா, பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதில் முன்னுரிமை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. வயது வரம்பு எவ்வளோக்குள்ளே இருக்கணும்னா 25 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கண்டிப்பாக ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும். ஸோ சென்னையில் தான் அறிமுகப்படுத்துறதுனால சென்னையில் குடியிருக்க வேண்டும். இந்த திட்டத்துக்கு கீழே மானியம் வழங்குவாங்க. எவ்வளோ மானியம் வழங்குறாங்கன்னா, 250 பெண்களுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய், ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்குவாங்க. மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா வங்கி கடன் பெறுவதற்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே சிஎன்ஜி மற்றும் ஹைப்ரிட் ஆட்டோ வகைகள் மட்டும்தான் நம்ம அதாவது இயக்க முடியும். ஸோ மற்ற ஆட்டோக்கள் இயக்க முடியாது. ஸோ இதுதான் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டம். முக்கியமாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண்கள் சுய தொழிலில் அவங்க சிறந்து விளங்க ஊக்கப்படுத்தணும், ஓட்டுநர் உரிமம் பெற்ற பெண்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். அடுத்து மூன்றாவது தலைப்பு முதலமைச்சர் கோப்பை 2024. அதாவது விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட மற்றும் மண்டல அளவில் 10 செப்டம்பர் 2024 முதல் 24 செப்டம்பர் 2024 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். ஸோ முதல்ல இந்த மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான போட்டிகள் சிவகங்கையில் 10 செப்டம்பர் 2024 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற 32,700க்கும் மேற்பட்டவர்களுக்கு தான் மாநில அளவிலான போட்டிகள் நடத்தியிருப்பாங்க. ஸோ இது ஒட்டுமொத்தமாகவே முதலமைச்சர் கோப்பைன்னு அழைக்கப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு மாவட்ட மற்றும் மண்டல அளவில் நடத்தியிருக்காங்க. அதில் செலக்ட் ஆனவங்களை வச்சு மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தியிருக்காங்க. ஸோ இப்போ மாநில அளவிலான முதல்வர் கோப்பை போட்டி எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்திருக்குன்னா 4 அக்டோபர் 2024 முதல் 24 அக்டோபர் 2024 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ 4ஆம் தேதி எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, சென்னையில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 5 இடங்களில் இந்த முதலமைச்சர் கோப்பை இந்த போட்டி, அதாவது மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை போட்டி
5 இடங்களில் நடைபெற்றிருக்கும். அந்த 5 இடங்கள் என்னன்னா சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, கோவை. இந்த மாநில அளவிலான முதல்வர் கோப்பை போட்டியை நடத்திய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட தலைவராக யார் இருப்பாங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட தலைவராக இருப்பாங்க. ஸோ தற்போதைய தலைவர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ மாநில அளவிலான முதல்வர் கோப்பையில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாவட்டங்கள் எதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாவட்டம் சென்னை, 2வது மாவட்டம் செங்கல்பட்டு, 3வது மாவட்டம் கோவை மாவட்டம். ஸோ இவங்க வாங்கின மொத்த பதக்கங்கள் அண்ட் தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்கள் எவ்வளோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்னை மாவட்டம் டோட்டலாக 254 பதக்கங்கள் வாங்கியிருப்பாங்க. அதில் 105 தங்கம், 80 வெள்ளி, 69 வெண்கலம். அடுத்து 2ஆம் இடம் செங்கல்பட்டு, 93 பதக்கங்கள் வாங்கியிருப்பாங்க. 31 தங்கம், 26 வெள்ளி, வெண்கலம் 36. அடுத்து 3ஆம் இடம் கோவை, மொத்தமாக 102 பதக்கங்கள் வாங்கியிருப்பாங்க. அதில் தங்கம் 23, வெள்ளி 40, வெண்கலம் 39. நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், கோவை மாவட்டம் 102 பதக்கம் வாங்கியிருக்காங்க, ஆனால் 3rd பிளேஸில் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போதைக்கு சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது. தங்கப்பதக்கத்தோட அடிப்படையில் தான் தர வரிசை நிர்ணயிக்கப்படும். யார் அதிகமாக தங்கம் வாங்கியிருக்காங்களோ அவங்க டோட்டல் பதக்கத்தை விட தங்கப்பதக்கங்களை வச்சு பார்க்கும்போது அவங்க அதிகமாக வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க தரவரிசையில் முன்னாடியில் இருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் செங்கல்பட்டு 93 பதக்கங்கள் வாங்கினாலும் அவங்க தங்கப்பதக்கத்தில் 31 பதக்கங்கள் வாங்கியிருக்கிறதுனால அவங்க கோவையை விட முன்னால் இருக்காங்க. அதாவது கோவை 102 பதக்கங்கள் வாங்கியிருந்தாலும் அவங்க 3ஆம் இடம் பிடிக்க காரணம் என்னென்னா செங்கல்பட்டை விட தங்கப்பதக்கம் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான், அதாவது இந்த 3 பேர் தான் முதல் 3 இடங்களில் இருக்காங்க. இதை நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ மாநில அளவிலான முதல்வர் கோப்பை போட்டிகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் தமிழ்நாடு விளையாட்டு தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்கன்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசும்போது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம். இந்த திட்டம் 86 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டிருக்கும். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் 33 வகையான ஸ்போர்ட்ஸ் கிட் உபகரணங்கள் வழங்குதல் தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஸோ இருக்கிற 12,525 ஊராட்சிகளுக்கும் 33 வகையான விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய ஒரு கிட்டு தராங்க. அதுதான் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம். அடுத்து தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகையை 25 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக உயர்த்தி இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஹாக்கி விளையாட்டுக்கான முதல்நிலை விளையாட்டு மையம் அமைய போது, சேலம் மாவட்டத்தில் பல்நோக்கு விளையாட்டு மையம் ஒன்று அமைய இருக்கிறது. அடுத்து தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 2023 இப்போதைக்கு இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சாம்பியன் ஃபவுண்டேஷன் மூலமாக விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு தேவையான நிதி உதவியை வழங்குறாங்க. அது மூலமாக அவங்க விளையாட்டில் சாதனை பெற இந்த சாம்பியன் ஃபவுண்டேஷன் ரொம்பவே உதவுது. ரீசெண்டாக தமிழ்நாடு ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கும். அதாவது 2023 ஆண்டில் விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலம்ங்கிற பாராட்டை ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஏசஸ் விருது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பெற்று இருக்கும். அடுத்து பேசும்போது பாரா ஒலிம்பிக் 2024 தமிழ்நாட்டிலிருந்து சென்று பதக்கம் வென்றவர்களை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் 4 பேர் பதக்கம் வாங்கியிருப்பாங்க. 1 மாரியப்பன் தங்கவேலு, 2 துளசிமதி முருகேசன், அடுத்து நித்யஸ்ரீ முருகேசன், அடுத்து மணிஷா ராமதாஸ். ஸோ இந்த முதல்வர் கோப்பையில் நமக்கு தேவையான, அதாவது எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் இது தான். அடுத்து 4வது தலைப்பு கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. கலைஞரோட நூற்றாண்டு விழாவை கொண்டாடுற வகையில் ரூபாய் 46 கோடி ரூபாய் செலவில் 7/10/2024 அன்னைக்கு சென்னையில் 6.09 ஏக்கர் பரப்பளவில் இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்கா திறக்கப்பட்டிருக்கும். இந்த டாபிக் கீழே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பசுமை தமிழ்நாடு இயக்கம். இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2022 தொடங்கப்பட்டது. இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட வனப்பரப்பை அதிகப்படுத்தணும், இன்னொன்று தமிழ்நாட்டோட இயற்கை சூழலை பாதுகாக்கணும். அதாவது
மாநிலத்தோட வனப்பரப்பு வந்து 33% 2031 கொண்டு வரணும். அதுதான் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தோட முக்கியமான இலக்கு. அடுத்து சதுப்பு நில சூழலியல் பூங்கா வந்து திறக்கப்பட்டிருக்கும். அது எங்கே திறந்திருப்பாங்கன்னா பள்ளிக்கரணையில் திறந்திருப்பாங்க, 2.5 ஹெக்டேர் பரப்பளவில். அடுத்து கலைஞர் நூற்றாண்டு தோட்டக்கலை பூங்கா திருவண்ணாமலை ஆதி அண்ணாமலை அடிவாரத்தின் கீழே திறக்கப்பட்டிருக்கும். அடுத்து செம்மொழி பூங்கான்னு ஒன்று அமைய போது எங்கன்னா கோவையில் காந்திபுரம் மத்திய சிறைச்சாலையில் வந்து அமைய போகுது. ஸோ இந்த டாப்பிக்கில் நமக்கு இதுதான் முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையானது. அடுத்து 5வது தலைப்பு, நாமக்கல் மாவட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருப்பாங்க. அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கின பிறகு அவங்க வந்து ஒரு உரை ஒன்று நிகழ்த்தி இருப்பாங்க. அந்த உரையில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம பார்த்துடலாம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உரை. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் பாடல் வரிகள் ஒன்று அவர் பாடி காமிச்சிருப்பார். அது என்னன்னா, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அன்பே அவனுடைய வழியாகும், அமிழ்தம் அவனுடைய வழியாகும். ஸோ நமக்கு எக்ஸாமில் இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கூட கேட்கலாம். ஸோ அது யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூரில் வந்து பிறந்திருப்பார். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது காந்திய கவிஞர். ஸோ இவர் வந்து காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார், நாமக்கல் கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்து நாமக்கல் மாவட்டம் 1997 ஆண்டு சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கும். நாமக்கல் மாவட்டத்தோட முந்தைய பெயர்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து அதாவது ஸ்டார்டிங்கில் நாமக்கல் வந்து எப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னா ஆரைக்கால்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நாமகிரின்னு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் தான் நாமக்கல்னு அந்த பெயரே வந்து அதுக்கப்புறம் நாமக்கல்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரைக்கால், அடுத்து நாமகிரி, அடுத்து நாமக்கல். நாமக்கல் மாவட்டத்தோட முதன்மையான பொருளாதார பங்கு என்னென்னா, லாரி கட்டமைப்பில் நாமக்கல் மாவட்டம் சிறந்து விளங்குகிறது. முட்டை உற்பத்தியில் சிறந்து விளங்குகிறது. கோழி வளர்ப்பில் நாமக்கல் மாவட்டம் பொருளாதார பங்கு வந்து தருகிறது. சவரிசை ஆலைகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கில் நமக்கு தேவையானது. அடுத்து 6வது டாபிக், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பொருளாதார முன்னேற்ற திட்டங்கள். இதற்கு முன்னால், அதாவது அக்டோபர் 2024 தமிழரசு மேகசினுக்கான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதில் 9 திட்டங்கள் பற்றி நம்ம பேசியிருப்போம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான 9 திட்டங்கள் குறித்து பேசியிருப்போம். அதோட தொடர்ச்சியாக இப்போ 2 திட்டங்கள் வந்து நவம்பர் 2024 மேகசினில் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 திட்டங்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். ஒன்று, இளைஞர்களுக்கான சிறப்பு சுய வேலைவாய்ப்பு திட்டம். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இனத்தை சேர்ந்த இளைஞர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டுங்கிற நோக்கத்தில் மருத்துவம் சார்ந்த தொழில்களில் தொடர் வருவாய் ஈட்டக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் இந்த திட்டத்தில் வந்து வழிவகை வந்து செய்யப்பட்டுள்ளது. அடுத்த திட்டம், சுய உதவி குழுக்களுக்கான பொருளாதார கடனுதவி திட்டம். ஆதி திராவிட பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த உறுப்பினர்களை கொண்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறணுங்கிற நோக்கத்தில் தொடர் வருவாய் ஈட்டக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் இந்த திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடுத்து, தூய்மை பணியாளர் நல வாரியம் பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த தூய்மை பணியாளர் நல வாரியம் வந்து மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சரை தலைவராக கொண்டு தான் செயல்படும். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்களோட நலன் கருதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இந்த தூய்மை பணியாளர் நல வாரியம் 2007 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் யார் தலைவருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 9, அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள திட்டங்கள் வந்து நீங்கள் பழசில் பார்த்துக்கோங்க. பழசு மீன்ஸ் அக்டோபர் 2024 தமிழரசு மேகசின் வீடியோ விட்டுருப்போம். அதில் பார்த்துட்டு இப்போ இந்த 2 ஸ்கீமை வந்து இந்த வீடியோவில் அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 7வது டாபிக், வீரமாமுனிவர் அவர்களோட பிறந்தநாள் குறித்து ஒரு பாக்ஸில் மேகசினில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் பார்க்க போகிறோம். நவம்பர் 8 வீரமாமுனிவர் அவர்கள் பிறந்திருப்பார். இவருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்கும். அந்த பட்டப்பெயர் தான் அகராதியின் தந்தையார். இவர் இத்தாலி நாட்டில் 1680 நவம்பர் 8 பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொன்ஸ்டான்ஸு. இவர் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவரோட பெயரை வீரமாமுனிவர்னு மாற்றிருப்பார். அந்த வீரமாமுனிவருங்கிற பெயரையும் தனித்தமிழாக்கி தைரியநாதர்னு மாற்றிருப்பார். ஸோ இவரை பற்றி நமக்கு கேள்வி கேட்கலாம். அகராதியின் தந்தையார் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதற்குரிய விடை வந்து தமிழறிஞர் வீரமாமுனிவர் அவர்கள் தான். அடுத்து 8th டாபிக், அதாவது ஓமை கவிஞர் சுரதா அவர்களோட பிறந்த நாள் நவம்பர் 23. ஸோ அவர் இயற்றிய பாடல் ஒன்றை வந்து நமக்கு பாக்ஸில் இந்த மேகசினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ அந்த பாடலோட தலைப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த பாடலில் தாய்மொழியை பற்றி பாடியிருப்பார். எம்மொழியை தாய்மொழி என்று அழைக்கின்றோமோ, எம்மொழியில் நாம் கனவு காண்கின்றோமோ, அம்மொழியே வழிபாட்டுக்குரியதாகும். ஆண்டவனுக்கு அதுவே தான் ஏற்றதாகும். சம்பந்தர் அபிராமி பட்டரெல்லாம் தாய்மொழியாம் தமிழில்தான் வழிபட்டார்கள். எம்பெருமான் தமிழ் வழி படாதீரென்றே எவரிடத்தும் இதுவரையில் சொன்னதுண்டோ. ஸோ இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னா ஓமை கவிஞர் சுரதா. இவருடைய பிறந்தநாள் நவம்பர் 23. ஸோ இந்த பாடல் யார் இயற்றினாங்கன்னு நமக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 9வது டாபிக், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் அவை ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் 2024 ஆண்டிற்கான யுனைடெட் நேஷன் இன்டர்ஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு வந்து இந்த திட்டத்திற்கு வந்து கிடச்சிருக்கும். இந்த திட்டத்தின் கீழே தற்போது 1,80,00,000 அதிகமான மக்கள் வந்து இப்போ வரைக்கும் பயன்பெற்று வர்றாங்க. இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டாங்க, இந்த திட்டம் எதுக்காக அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் டாபிக் 10th ஒன், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 3 பேருக்கு சிலைகளும் அவர்களுக்கான அரங்கத்தினையும் 9/10/2024 திறந்திருப்பாங்க. ஸோ அவங்க யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் தளிப்பாளையக்காரர் மலையாண்டி வெங்குடுபதி எத்தலப்ப நாயக்கர் அவர்களுக்கும், சிவகங்கை மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீராங்கனை குயிலித்தாய் அவர்களுக்கும், தென்காசி மாவட்டத்தில் வெண்ணி காலடி அவர்களுக்கும் சிலைகள் வந்து நிறுவப்பட்டது மற்றும் அரங்கம் வந்து திறந்து வைக்கப்பட்டது. ஸோ இவங்க 3 பேர் ரிலேட்டடாக சுதந்திர போராட்டத்தில் என்ன முக்கிய பங்கு வகித்தாங்கிறத நம்ம படித்து வச்சுக்கணும். ஏன்னா சிலபஸில் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அதற்கு முன்னால் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, அது ரிலேட்டடாலாம் இருக்குது. ஸோ அதனால் இவங்களோட பங்கு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ நவம்பர் 2024 தமிழரசு மேகசினில் கொடுக்கப்பட்ட சில முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு முன்னால் ஆகஸ்ட்லேருந்து நம்ம போட்டிருக்கோம் தமிழரசு மேகசின் ரிலேட்டடான வீடியோ. ஸோ அதையும் பாருங்கள். நான் வந்து லிங்க் வந்து அதாவது டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக நான் கொடுக்குறேன். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. குரூப் 2 குரூப் A மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டிசம்பருக்கான வீடியோ வந்து வர 15ஆம் தேதிக்குள்ளே போட பார்க்குறேன். இதற்கான PDF வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கிடைக்கும், டெலகிராம் குரூப்பில். அதுக்கான லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அது மூலமாக ஜாயின் பண்ணி நீங்கள் இதுக்கான PDF எடுத்துக்கலாம். டெய்லி கொஷின்ஸும் வந்து 10 கொஷின்ஸ் போடுறோம், அதை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் குரூப் 2 குரூப் A படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.